இந்த பசங்களை நம்பி மீன் பிடிக்க கூட போக கூடாது பா. டேய் டேய், இங்க தானே எங்கேயாவது இருந்தது, எங்க காணோம்? என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி படுத்திருக்க? அம்மா கையில என்னது? கத்தியா கெனிச்சி? என்ன ஷின்சோ, கத்தியா? இது மீன் பிடிக்கிற தூண்டில். எவ்வளவு பெருசா இருக்கு? பல வருஷங்களுக்கு முன்னாடி இதை வச்சுதான் எங்க தாத்தா மீன் பிடிச்சாரா. இத வச்சா? எங்க அப்பாவும் நிறைய பிடிச்சாரா. இனிமே நான் பிடிக்க போறேன். உடைஞ்சிது போ. என்ன பாச்சுக்குற உடைஞ்சிருச்சு. இத வச்செல்லாம் உங்க தாத்தா மீன் பிடிச்சாருன்னா நம்ப முடியாது. உனக்கு நான் வேற செஞ்சு கொடுக்குறேன், வா. இது பார்க்க நல்லாதான் இருக்கு. ஆனா இதுல மீன் பிடிக்க முடியுமா தெரியலையா ஹட்டோரி. கெனச்சி, முதல்ல மீன் பிடிக்க தூண்டில எப்படி போடணும்னு நான் சொல்லி கொடுக்குறேன், அப்புறம் நீ செய்ய, புரியுதா? யுமிகோ, நீ எதுக்கோ கவலைப்படாத, நான் உனக்கு சொல்லி தரேன். இப்ப அதை தட்டுதா, அப்படியே உள்ள போகும்போது டப்புன்னு தூக்கிடணும், அவ்வளவுதான். மாட்டிக்கிச்சே. யுமிகோ, நீ உண்மையிலேயே கலக்கிற தெரியுமா? ஏன்பா அந்த பொண்ணுக்கு என்ன உடனே மீன் கிடைச்சிருச்சு? கவலைப்படாத கெனச்சி, நமக்கும் மாட்டோம். ஆமா, ஆடு. ஆமா, நமக்கு மீன் மாட்டிடுச்சுப்பா. டேய், மீன் மாட்டிடுச்சுன்னு அப்படியே இழுக்க கூடாது, கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும். இப்ப பிடிக்கிறேன் பாரு. ஆனு வாய பழக்காத கெனச்சி, முதல்ல என்ன புடி, வந்து ஹெல்ப் பண்ணு, வா. ஓகே ஓகே, இதோ வரேன். டிங் டிங் பிடிச்சு இழு, டிங் டிங். உண்மையிலேயே நீங்க பெரிய ஆளு தான்பா, தூண்டில் போட்டு டயர்லாம் பிடிக்கிறீங்க. யுமிகோ, இன்னொன்னு மாட்டிருச்சுன்னு நினைக்கிறேன், தூக்கே. யுமிகோ, பிரமாதம், வெற்றிகரமா இப்ப ரெண்டாவது மீனா பிடிச்சிட்ட பாரு. இது மீன் தான், மாட்டிடுச்சு. இரு, என்ன பிடிக்கிறேன். பாத்தியா, ஆடுது ஆடுது, உள்ள போகுது, அப்படியே தூக்கே. யுமிகோ, உன்னோட டேலண்ட்டுக்கு அளவே இல்ல. அப்படிதான், தூக்கு தூக்கு, பிரமாதம். மாட்டிட்டே இருக்க, இப்படிதான், அதே மாதிரி தூக்கு தூக்கு. நம்ம மீன் பிடிக்க வந்தோமா இல்ல டூர் ஹட்டோரி, மீன் பிடிக்கிறத தவிர உள்ள இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டேன். உனக்கு மீன் பிடிக்க தெரியுமா? அதான் எனக்கும் புரியல, நம்ம தூண்டில மட்டும் ஏன் ஒரு மீன் கூட மாட்ட மாட்டேங்குது? டிங் டிங் டிங். அந்த இடத்துல வாஸ்து சரியில்லை, நான் இங்க எவ்வளவு மீன் பிடிக்க போறேன்னு பாரு, வா. எல்லாரும் தம் கட்டி எழுங்க, செமையா மாட்டிச்சு. இவ்வளவு பெரிய தூண்டிலமா? அப்படிதான், இனிமே நீ மீன் பிடிக்க வேணாம், ஒண்ணு பிடிக்க வேணாம், நானே பாத்துக்கிறேன். இன்னைக்கு நமக்கு மீன் பிடிக்கிற அதிர்ஷ்டமே இல்ல அண்ணா. ஹட்டோரி நாங்க பாருங்க, நான் இருக்கிற வரைக்கும் உங்களால ஒரு மீன் கூட பிடிக்க முடியாது. டைக்கியோ, மீனை தவிர மத்ததை எல்லாம் என் தூண்டில மாட்டி விட்டு என்ன கவுத்தது நீதானா? உன்னை என்ன பண்றேன் பாரு. டைக்கியோ, அப்ப கியோவால தான் அண்ணாவால மீன் பிடிக்க முடியாம போயிடுச்சா? ஐடியா! இப்ப என்னாச்சு கேமமாக்கி? நம்ம தூண்டில ஒரு மீன் கூட மாட்டல. கவலைப்படாத, மாட்டோம் மாட்டோம். அந்த கியோ எங்க போய் தொலைஞ்சானோ தெரியலையே. சின்ன மீனா கேட்டா ஏன் சைஸ்ல ஒரு மீனை புடிச்சாங்க. என்னால பிடிக்க முடியல, ப்ளீஸ் என் கையிலே இரு. இந்த ஓடா வாயில மாட்டிக்கோ. என் தூண்டில ஒரு பெரிய மீன் மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். என்னது பெரிய மீனா? நிச்சயமா அது மீனா இருக்காது, டயரா தான் இருக்கும். இரு நான் வந்து ஹெல்ப் பண்றேன். இந்த வாட்டி பையன் பல்ப் வாங்க போறான், சிரிக்க போறோம். விடாத, இழு.
நீச்சா நான் பெரிய மீனை பிடிச்சிட்டேன் ஏ இது பத்தியா நான் பிடிச்சது ஒத்த மீனா இருந்தாலும் பெத்த மீனு கெனிச்சி நீ நிஜமாவே கிரேட். எவ்வளவு பெரிய மீனை புடிச்சிட்டு வந்திருக்க. வெரி குட் கெனிச்சி. ஆமா இது பாதி மீனை குழம்பு வச்சிருங்க மீதி பாதியை வறுத்துடுங்க என்ன இவ்ளோ பெரிய மீனை பார்த்தா உங்க அப்பா கண்டிப்பா சந்தோஷப்படுவாரு. ஆனா நம்ம ஊர் குளத்துல எவ்வளவு பெரிய மீன் இருக்குமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. உங்களுக்குமா? மேடம் நான் மார்க்கெட்ல இருந்து வரேன். உங்க வீட்ல இருந்து வந்த குட்டி பையன் மீனை வாங்கிக்கிட்டு காசு கொடுக்காம வந்துட்டான். எனக்கு காசு கொடுக்காமலா? ஆமா மேடம், அதோ டேபிள் மேல இருக்கே அந்த மீனுக்கு தான். உங்க வீட்ல சிகப்பு கலர் Dress போட்டுட்டு ஒரு குட்டி பையன் இருப்பானே அவன் தான் மேடம் எடுத்துட்டு வந்துட்டான். ஓ இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஷின்சோ தானா? அரை அடி இருந்துகிட்டு அவன் பண்ற அட்டுழியும் ஐயோ தாங்க முடியல. ஷின்சோ எங்க இருக்க? வெள்ள வா மரியாதை எங்க இருக்க? அமைதியா நான் உங்கள்கிட்ட கடிச்சிடுவேனா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.